அனைவருக்கும் வணக்கம். பிஏ தமிழ் முதலாம் ஆண்டு அற இலக்கியம். திருக்குறளில் இனியவை கூறல் அதிகார செய்திகளை கட்டுரை வரைக அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல வந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி. மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு தயாராகுங்க. முன்னுரை. திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள இனியவை கூறல் அதிகாரம் மனித உறவுகளை மேம்படுத்தும் இன்சொல்லின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. கடும் சொற்களை தவிர்த்து முகமலர்ந்து பிறருக்கு இனிமையான சொற்களை பேசுவதே இவ்வதிகாரத்தின் மைய கருத்தாகும். இதன் முக்கிய செய்திகள் மற்றும் பண்புகள் கீழே நம்ம பார்ப்போம். இனியவை கூறலின் சிறப்புகள். இன்சொல்லின் பயன். இனிய சொற்களை பேசுபவரிடம் வறுமை போன்ற எந்த துன்பமும் அணுகாது. இன்சொல் எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரும். பண்பின் இலக்கணம். முகமலர்ந்து அகத்தின் அன்போடு பிறருக்கு கொடுப்பதை விட இனிய சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். கடும் சொல் தவிர்ப்பு. தீய சொற்களை பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது என்று வள்ளுவர் ஒப்பிடுகிறார். வாழ்வின் உயர்வு. பணிவான குணமும் இனிய சொல்லும் ஒருவருக்கு நல்ல புகழையும் அறத்தையும் பெருக்கி தரும். முக்கியமான திருக்குறள்கள். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை பேசுவது நல்ல கனிகள் இருக்கையில் காயை பறித்து உண்பது போன்றதாகும். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றை பிற. ஒருவருக்கு பணிவான குணமும் இன்சொல்லுமே சிறந்த அணிகலன்கள் ஆகும். மற்றவை அணிகலன்கள் ஆகா. முடிவுரை. இனிய சொற்கள் பிறர் மனதை குளிர செய்வதுடன் சமூகத்தில் அன்பையும் அமைதியையும் நிலைநாட்ட உதவுகின்றன. நன்றி. இதை நீங்கள் பயன்படுத்திங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.